அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணவாமி முதான்பகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கோவில் கும்பகோணத்தில் திருநாகேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய உப்பிலி அப்பர் கோவில். இது உப்பிலி அப்பர் அப்படின்னு சொல்லும்போது பெருமாளினுடைய கோவில். ஒரு சமயம் அதாவது மார்கண்டேயர் தனக்கு மகாலட்சுமி மகளாக பிறக்கணும் அப்படின்னு தவம் செய்திருப்பார். அதன் காரணமாக துளசிவனத்தில் மகாலட்சுமி தாயார் இவருக்கு குழந்தையாக அங்கே கிடைச்சிருப்பாங்க. மார்கண்டேய மகரிஷி தன்னுடைய ஞான திருஷ்டியில் இது மகாலட்சுமி தான் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மகாலட்சுமி தாயை வளர்க்க ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும்போது பெருமாள் மகாலட்சுமி தாயாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ரொம்ப முதியவர் வேடத்தில் வரும்போது இந்த மார்கண்டேய மகரிஷி கிட்ட கேட்குறார், உன்னுடைய மகளை கொடுத்து எனக்கு திருமணம் செய்து கொடு அப்படின்னு. அதற்கு மார்கண்டேயர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய மகளுக்கு உப்பு போட்டு சமைக்கக்கூட தெரியாது அப்படின்னு சொல்கிறார். உப்பில்லாத சாப்பாட்டையே நான் சாப்பிட்றேன், இருந்தாலும் உன்னுடைய பெண்ணை எனக்கு மனம் முடித்து தர வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அவருடைய ஞான திருஷ்டியில் வந்திருப்பது பெருமாள் தான் அப்படின்னு அவர் தெரிந்து கொள்கிறார். அன்றைய தினத்தில் இருந்து பெருமாள் இங்கே உப்பிலி அப்பராக உப்பில்லாத உணவைத்தான் இவருக்கு நைவேத்தியமாக வைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் அன்று திருவோண தீபம் என்பது ஏற்றப்படுகின்றது. அந்த தீபம் ஏற்றப்பட்டு அந்த தீபம் மக்களுக்கு எல்லாருக்கும் காண்பிக்கப்படுகின்றது. அதை பார்க்கின்றவர்களுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்றும் கூறப்படுகின்றது. இங்கு புஷ்கரணியும் உண்டு. இது 108 திவ்ய தேசத்தில் 13வது திவ்ய தேசமாக கூறப்படுகின்றது. ரொம்பவே அற்புதமான கோவில். மாதம் திருவோண நட்சத்திரம் அன்று இங்கு ஏற்றப்படுகின்ற திருவோண தீபம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அந்த தீபத்தை தரிசிப்பதற்காகவே நிறைய பேர் அங்கு சென்று அந்த தீபத்தை தரிசனம் செய்து பெருமாளையும் சேவிச்சுட்டு வராங்க. துளசி வனத்தில் இந்த தாயார் கிடைச்சதுனால பெருமாளுக்கு எப்பொழுதுமே சொல்லுவாங்க ஸ்ரீ பூ நீலா சமேத அப்படின்னு. ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அவங்களோடு சேர்ந்து துளசி தேவியும் இவருக்கு மனைவியாக இருக்கின்றார்கள். அதனால்தான் பெருமாள் எப்பொழுதும் துளசி மாலையை தன்னுடைய மார்பில் அவர் அணிந்து கொண்டிருப்பார். அவ்வளவு அற்புதமான ஒரு இடம் இது. ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்தில் பெருமாள் மகாலட்சுமியை மனம் செய்த இடம் என்பதினால திருமணம் ஆகாதவர்கள் இங்கு சென்று வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக திருமணம் நடைபெறும். ரொம்பவே அற்புதமான கோவில். கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய 13வது கோவில் உப்பிலியப்பர் கோவில். திருநாகேஸ்வரம் கோவில் பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோவில். மாதம் செல்ல முடியல அப்படின்னாலும் பங்குனி மாதம் நடைபெறுகின்ற உற்சவம் இங்கு வெகு விமர்சையாக நடைபெறுவதாக கூறப்படுகின்றது. அதனால் அப்பொழுதாவது நாம் சென்று பெருமாளை சேவித்தோம் அப்படின்னா இந்த பிறவி பயனை நாம் அடையலாம். ஒவ்வொரு இடத்திற்கும் சிறப்பு உண்டு. அந்தந்த இடத்திற்கு சென்று சேவிக்கும் போது அந்த இடத்திற்கு உண்டான சிறப்பின் மூலம் நம்முடைய வாழ்க்கை என்பது வளமாகும். முடிந்தவர்கள் சென்று தரிசனம் செய்து பெருமாளின் அருளை பரிபூர்ணமாக பெறவும். நன்றி, வணக்கம். பெரியவா சரணம்.